Yo guys, I'm Pershi. நீங்க பார்க்கிறது ஈவா டெக். இந்த வீடியோல Realme 3 மொபைலை பத்தி பார்க்க போறோம். சோ Realme 3 மொபைல் இப்போதான் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோன்ல அப்படி என்ன புதுசா இருக்கு? அப்புறம் புதுசா சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. ஆனா இந்த வீடியோட டைட்டில் பாத்தீங்கன்னா மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபோன்னு போட்டுருக்கேன். உண்மையாவே அது மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபோனா? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிடும். ஸோ Redmi Note 7லாம் கூட இப்போ காம்படிஷனுக்கு இருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப இது ஒர்த்தா அப்புறம் பிரைஸ்க்குலாம் ஒர்த்தா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்னு ஒன்று யூஸ் பண்றேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவா யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மேஜராக பெருசாக இது வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால இனிமேல இருந்து ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னு இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட கேட்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் இப்படி போகும், இங்கே போயிட்டு வரும். ஒன்று அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனோட கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பிஎம் பண்ணா கூட பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக இந்த ஃபோனோட டிசைன் லாங்குவேஜை பற்றியும் பேசியாகணும். ஸோ டிசைன்னு பார்க்குறப்ப இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. 2019 இந்த 2019 பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிராண்ட் எல்லாமே கிளாஸ் பேக்குக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்குறப்ப இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே தான் இருக்குது. 6.2 inch 720p டிஸ்பிளே. இந்த 720p டிஸ்பிளேனால என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம 6.2 inch ஒரு லார்ஜ் ஸ்க்ரீனில் கம்மியான ரெசல்யூஷனில் பார்க்கறது மூலமா நம்மளுக்கு வந்து அந்த பிக்சல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப்லையோ இல்லை வேற எதுலையோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சல் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். இது எந்த ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேல ஒரு கம்மியான ரெசல்யூஷனில் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.5 inch டிஸ்பிளே இருந்துச்சுன்னா அதுலேயே மினிமம் ஃபுல் HD டிஸ்பிளேவாவது இருக்கணும், அதாவது 1080p டிஸ்பிளேவாவது இருக்கணும். மேபி நீங்கள் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து நார்மலாக பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ரெசல்யூஷனோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் தான் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அனலைஸே போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும்னா இதனுடைய ப்ராசஸர்னு பார்க்குறப்ப இதில் மீடியாடெக்கோட Helio P70 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே ப்ராசஸரை தான் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண Realme U1 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ P70 பற்றி மேஜராக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். P70 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 nanometerல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 12 nanometerல பில்ட் பண்ணுறதுனால நானோமீட்டர் கம்மியாக என்ன ஆகுனா நம்மளுக்கு பவர் கன்சப்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 660யோட கம்பேரிசன் பண்ண முடியாது தான். ஒரு சில வாய்ஸ் பார்க்குறப்ப, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே Realme 2 Pro அப்புறம் U1 கம்பேரிசன் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் 660க்கும் இந்த P70க்கும் மோரார்லெஸ் ஓரளவு ஈக்குவலாக தான் வந்திருக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ். அப்படி இருக்கிறப்ப 660யோட கம்பேர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா 660 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா 660மே அண்டர் கிளாக்டு வெர்ஷன். ஆனால் நம்ம Redmi Note 7ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் கெப்பாசிட்டி 2.2 GHz வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப P70 ப்ராசஸரால கண்டிப்பாக 660யோட ஓரளவுக்கு ஈக்குவல் வரது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஃபோனோட கேமரா பார்க்கலாம். ஸோ கேமரா பாட்டுன்னு வரப்ப பேக்ல பார்த்தீங்கன்னா 13+2 மெகாபிக்சல் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த 13 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பேச்சரில் வருது. அதுவும் கம்மியான ஒரு மைக்ரான் பிக்சல் தான், 1.12 மைக்ரான் பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. மேபி பரவாயில்ல, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் இருக்கு. கேமரா வைஸ் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஆனால் கம்பேரிசன் வைஸ் பார்க்குறப்ப அவங்களே கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. Redmi Note 7 சைனீஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணிருக்காங்க. அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாம்சங்கோட ஐசோசெல் GM1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அது 48 மெகாபிக்சல், அதாவது பிக்சல் பில்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 48 மெகாபிக்சலில் கேப்சர் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப மேபி Realme 3 தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட. இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபோன் ஒரு சேலுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து சொன்னால் மட்டும்தான் கேமரா வைஸ் அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்குறப்ப 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது மெயினாக செல்ஃபி ஃபோக்கஸ்டு ஃபோன் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் 25 மெகாபிக்சல் கேமராலாம் கொடுத்துருக்காங்க. இது செல்ஃபி ஃபோக்கஸ்டு இல்லை, இது அவங்களோட பேசிக் Realme 3 சீரியஸோட ஸ்டார்டிங் வெர்ஷன்றதுனால 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 1080p வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் 4K சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் கூட இந்த ப்ரைஸுக்கு 4K சப்போர்ட் இல்லாதது நம்ம மேஜராக குறையாக சொல்ல முடியாது. ஈவன் Redmi Note 7 ஃபோன்லேயே இந்தியன் வெர்ஷன் ஃபோன்லேயே கூட பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய பேட்டரி பார்ட் வரலாம். ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்ப 4230 mAh கொடுத்துருக்காங்க. 5V 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அதாவது 10W சார்ஜர் கொடுக்குறாங்க. மைக்ரோ USB தான் வருது. இவங்க USB Type-Cக்கு மூவ் பண்ணல. மற்றபடி ரெகுலரான ஃபீச்சர்ஸ் அப்புறம் ரெகுலரான சென்சார்ஸ் எல்லாமே வந்திருக்கு. OSன்னு பார்க்குறப்ப இதில் கலர் OS யூஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா Android 9.05 பேஸ்டு கலர் OS. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கலர் OS இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட்
ஜெனரேஷன் கலர் OSக்கு மூவ் பண்ண போறாங்க. அதாவது கலர் OS 6.0க்கு மூவ் பண்ண போறாங்க. எனக்கு இந்த ஃபோன்ல ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர்னு சொன்னா கேமரா டு API ப்ரீ எனேபிள்டா வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அதை போர்ட் பண்ண அது கூகுள் கேமராவை போர்ட் ஏதாவது கிடைச்சாலே போதும், டைரக்டா நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்லாக்கிங் பூட் லோடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்னைக்கே நீங்க ஃபோன் வாங்கினீங்கன்னா இன்னைக்கே கூட பூட் லோடர் அன்லாக் பண்ணிக்கலாம். எனக்கு MIUIல பிடிக்காத ஒன்று என்னன்னா 20 days வரைக்கும், அதாவது ஒரு 300 hours வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஆனாலும் இவங்க இதை பாத்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட்லேயே சொல்லிருக்காங்க. இது வேற எந்த வகையில நமக்கு ஒரு பெரிய ஃபீச்சரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெவலப்பர் ஃப்ரெண்ட்லினா எப்படி சொல்றேன்னா, மேபி உங்களுக்கு கஸ்டம் ரோம், கஸ்டம் கர்னல்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவைலபிலிட்டியா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த லான்ச் ஈவெண்ட்லேயே அப்படி இருக்குன்னு சொன்னனால. உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா Redmi Note 5 Pro மொபைலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டம் ரோம், கஸ்டம் கர்னல் இருக்கு. இதுவே Note 6 Proக்கு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் தான் ஒரே ஒரு ரீசன். இருந்தாலும் கூட Note 5 Proக்கு இப்போ வரைக்கும் நிறைய டெவலப்பர்ஸ் இப்போ வரைக்கும் கூட நிறைய ரோம், நிறைய கர்னல்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே நான் ஏன் இந்த வீடியோட டைட்டில் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபோன் அப்படின்னு வச்சிருந்தேன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான பார்ட், இந்த ஃபோன் Redmi Note 7க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி ப்ரைசிங் பார்த்தலாம். ஸோ ப்ரைசிங் வைஸ் பார்க்குறப்ப இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் 3+32 8,999க்கு கோட் பண்ணிருக்காங்க. இதோடைய டாப் வேரியன்ட்னு பார்க்குறப்ப 4+64 அது பார்த்தீங்கன்னா 10,999, அதாவது 11,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இப்போ இது Redmi Note 7க்கு ஒர்த்தா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் Redmi Note 7 வாங்குறதாக இருந்தீங்கன்னா Redmi Note 7 வாங்குங்கன்னு தான் சொல்வேன். ஏன்னா Redmi Note 7 கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. உதாரணத்துக்கு குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இல்லை. உங்களுக்கு Redmi Note 7ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆனால் கூட ஈஸியாக நம்ம குவிக் சார்ஜ் 4 இருக்கிறதுனால ஈஸியாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 10 watts தான் மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் இதில் குவிக் சார்ஜ் 3 அதாவது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அது இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 2019ல் இப்போ எல்லாருமே USB Type-Cக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ Redmi Note சீரியஸ் அவங்க Note 7 சீரியஸ் இனிஷியேட்டிவ் எடுத்தனால மேபி வர இதுக்கப்புறம் வர எல்லா பிராண்ட் எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா Type-Cக்கு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவங்க மைக்ரோ USBல தான் இருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன வகையில் ட்ராபேக் தான். உங்களோட ப்ரைஸ் பட்ஜெட், அதாவது ஒரு 9,000 ரூபாய் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக 9,000 ரூபாய்க்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு 10,000 வரைக்கும் எனக்கு பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் 10,000 rupees போட்டு Redmi Note 7 வாங்குறது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் Redmi Note 7 இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோன் லைனப்பில் இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஐடி இப்பயும் வரும், அப்புறம் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் PM பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதுலையும் கிளியர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Bye bye.